ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா ஹீரோ தான் ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான சப்பி அப்படிங்கிறத. அதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம வாங்க பார்ப்போம். ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின்ட்ட நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ நடந்ததை பற்றி யார்ட்டையும் ஹாஸ்பிட்டலில் வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறா, நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, அப்போ நான் உன் வாயை தைக்க போகிறேன், உள்ள தைக்கணும் இல்லைனா ஒட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ பார்த்து ஹீரோயினோட அம்மா கதவை திறந்து வர்றாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஒன்று ஹீரோயின், இல்லை இப்போ தான் நாங்கள் 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கையில் அந்த தழும்பை எடுத்து பார்க்காங்க. தழும்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. ஹீரோயின் ஓடிட்டுருக்கையில் ஒரு ஏணி மாதிரி ஏறணும். அப்போ சின்ன ஹீரோ குட்டி ஹீரோயினை தூக்கி விடும்போது ஹீரோக்குள்ளே பாக்கெட்லேருந்து சின்ன சின்ன கல் மாதிரி கலர் கல் மாதிரி விழுது. அதுலேயே குட்டி ஹீரோயின் விழுந்ததுனால தான் இந்த தழும்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்குள்ளே அந்த வீச்சாட்டை பார்த்துட்டே சொல்கிறாங்க, கண்டிப்பாக சப்பிக்கெலாம் ரொம்பவே பொட்டென்ஷியல் இருக்குது, நீ அதை நிரூபித்து காமிச்சிட்ட. அப்போ ஹீரோக்குள்ளே வீச்சாட்டில் அவன் அந்த பெரிய ஆலமரம் மீட் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆலமரத்தோட பிக்சரை வச்சுருக்கான். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட அம்மா என்னதை பார்த்துக்கிட்ருக்க இவ்வளோ ஆர்வமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க, அதுக்கு நீ இப்படி வந்தியா என்னைய பயமுறுத்துவ. ஹீரோயினோட அம்மாவும், நான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைக்கல, நீ தான் நான் வந்ததை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த பாத்ரூம் கண்ணாடியில் நீ இம்பார்ட்டன்ட் டேன்னு போட்டிருந்தியே, என்ன முக்கியமான நாள் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீ ஹீரோ கூட போன, அதுதானே உனக்கு இம்பார்ட்டன்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போனேன். உடனே ஹீரோயினோட அம்மாவும், சரி உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஹீரோவை விட ஹேண்ட்ஸமாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏம்மா நீ ஹீரோட பெரிய ஃபேன் கிளப்பில் நீ தான் லீடருன்னு நினச்சிக்கிற, அப்படிலாம் நினைக்காத. உடனே ஹீரோயினோட அம்மாவும், என்னது ஃபேன் கிளப்லாம் சொல்லிகிட்ருக்கல, அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாருப்பா அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைம்மா சும்மா எல்லோரும் சேர்ந்து தான் மீட் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா சீக்கிரம் தூங்கலாம் வச்சுக்கோ, ஏன் உனக்கு சுருக்கம்லாம் விழுந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உடனடியாக தூங்க போயிடறாங்க. நீயும் சீக்கிரம் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட்டேருந்து குட் நைட் மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்களும் குட் நைட் அனுப்பிட்டு சிரிச்சிட்டே தூங்குறாங்க. காலையில் என்னடானா ஹீரோயினோட அம்மா தான் சமைச்சி வச்சுருக்காங்க போல். முட்டைலாம் லைட்டாக கருகி போய் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, பாரு நான் உனக்காண்டி சீக்கிரமே எழுந்திரிச்சதுனால தான் லைட்டாக கருகிட்டு, மற்றபடி இது நல்லா தான் இருக்கும், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் எழுந்திரிச்சு உடனே ஹீரோயினோட அம்மா சோல்ஜரை பிடிச்சி விட்டுட்டே சொல்கிறாங்க, ஏம்மா நான் என்ன ஒரு பொண்ணு உனக்காண்டி பாரு, இந்த வீட்டில் வேலைக்காரங்க கூட வைக்க முடியல என்னால், எல்லா வழியும் நீயே செய்கிற மாரி இருக்குது, சாரிம்மா நான் ஒரு நல்ல பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும், சரி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, நான் எப்போ வீட்டுக்கு போவேன் தானே நீ கேட்க, இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஊருக்கு போக டிக்கெட்லாம் வாங்கிட்டேன், நான் இன்றைக்கே போகிறேன் அப்படின்னா, உண்மையாவா அப்படின்னு சிரிச்சுட்டே கனவு உலகத்தில் போயிட்டாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, நல்ல பிளேஸ் இருக்குது, கூடவே பக்கத்தில் ஹீரோ இருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும், ஹீரோ நல்லாவே உன்னை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும், சரிம்மா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் அங்கே ஷாப்பிங்க்கு வந்திருக்கான். அப்போ ஹீரோயின் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டில் நிறைய ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு சரி நேற்றுக்கு நான் சொன்னேனே அதுக்கு உன்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்கான். ஒரு நாள் தானே ஆகிருக்கு, அதுக்குள்ளேயுமா உனக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்காங்க. ஹீரோயின் ஹீரோட்ட இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸை கேட்கா, நீ எனக்கு தாயேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான், உனக்கு இது வேணும் அப்படின்னா டின்னருக்கு என் கூட வா, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் ஹீரோட்ட பிடுங்கி உள்ளே போட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த சைடு என்னடானா ஜெனியோட ரெஸ்டாரண்ட்டை தான் காமிக்காங்க. ஜெனி ராமை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கா. இவன் நல்லா குக் பண்ணுறான், நல்லா கிட்டார் வாசிக்கிறான், நல்லா பாடவும் செய்கிறான், அதுக்கப்புறம் போயம்ஸ் கவிதைகள்லாம் எழுதவும் செய்கிறானே, இவனும் நம்ம சாப்பிட்றதானே சாப்பிட்றான், இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அறிவு அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க.
ரொம்பவே இவன் புதிரானவனாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராம் எழுதியிருப்பான்ல அவன் கவிதைகள், அந்த கவிதைகளுக்குள்ளே உள்ள புக்கை எடுத்து ரீட் பண்ணுறாங்க. அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ணையில ஒன்றுமே புரியல. பக்கத்தில் வந்து ஒரு வெயிட்டர் இருக்கான். அவன்கிட்ட உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு, எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்காங்க. அப்போ ராம்குள்ளே ஸ்டோரோட கதவை திறக்கிற மாரி சத்தம் கேட்ட உடனே ஓடுறாங்க. ராம்கிட்ட போய் இந்த கவிதையெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, நீ எனக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ராம் வந்து சுருக்கமாக சொல்லிடுறான், உனக்கு வந்து இந்த புக்கு வந்து சூட்டே ஆகாது, நீ வேறு புக்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வேறு புக்கா, என்ன புக்கு அப்படின்னு சொன்னோன்னா, உள்ளே நிறைய புக்கு இருக்குது, அதில் உனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே ஜெனியும் சரி நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கா. இந்த பாறை மாதிரிலாம் இருக்கும்ல அதில் ஏற போகிறேன் அப்படின்ன உடனே, அப்படியா நான்லாம் எப்படி ஏறுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட்டு சீன்லேயே வந்து ஏறிக்கிட்டு இருக்கா. முடியவே இல்லை சுத்தமாக. இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான், ஏறவே முடியலையே அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து வாரிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயும் இந்த சைடு ராம் வந்து ஏறி வின்னே பண்ணிடுறான். ராம் ஏறதை வந்து வீடியோலாம் எடுத்துச்சா இவன் சூப்பராக செய்கிறான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்கா. இங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்காங்க. ஹீரோயின் வந்து தண்ணி குடிச்சிட்டு கழுத்தை ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கையில் ஹீரோ வந்து என்னது உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் எங்கே போனாலும் நீ வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் கண்ணை பொத்திட்டு வந்து உனக்கு இது ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் கையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வந்து அப்படியே க்ளோஸாக போயிட்டுருக்கான். அப்போ வந்து கசின் வந்துடுறான். ஏன் நான் எதுவும் பார்க்கல அப்படிங்க. நான் தண்ணி குடிக்க தான்ப்பா வந்தேன், நீங்கள் ரெண்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து இந்த சைடு வந்து சரி நான் போகிறேன், நீ வந்து டின்னருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போவையில் கசின் காதை பிடிச்சி திருக்கிட்டு போகிறான். கசின் வந்து ஹீரோயின்ட்ட உங்கள் 2 பேருக்குள்ளே நடுவில் என்ன தான் நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. எங்கள் 2 பேரும் நடுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஏன் நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு இருந்தீங்க, உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து இப்போ எல்லா ஆங்கிளையும் வந்து பார்த்துட்டேன், ஹீரோக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஷேலட் கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, எதனால் ஷேலட்டோட கார்லிக் தான் விலை கூட, அதனால் கார்லிக் கப்பல்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு போயிடுறா. இந்த சைடு வந்து ஹீரோயினோட வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பெட் கவரை வந்து மாற்றுறாங்க. அப்போது ஹீரோயினோட அந்த இன்டர்ன்ஷிப்போட இந்த லா ஃபார்மில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும்ல அதை பார்த்துடுறாங்க. உடனே லேப்டாப்பில் தேடி பார்க்காங்க. அதில் வந்து இந்த மிஸ்டர் லின் கூட ஹீரோவும் போஸ் கொடுத்து எடுத்துருப்பாங்களா அந்த ஃபோட்டோலாம் வருது. மிஸ்டர் லின் கூட ஒரு ரெட் கலரில் வெல்வெட்டில் செஞ்ச துணி மாறி அதில் ஹீரோயினும் பாராட்டி எழுதியிருப்பாங்கள்ல, அந்த இதோட ஹீரோயின் நிற்கிற மாதிரி ஒரு போஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த சைடு என்னென்னா இதெல்லாம் தெரியாமல் ஹீரோயின் வந்து பெசாட்டிருக்காங்க. அப்போ டீன் வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறாரு, இவ்வளோ சீக்கிரமாக வந்து நாட்கள் ஓடி போச்சு, உன்னோட வேலையும் முடிய போகுது, எனக்கு மனசே இல்லை உன்னை விடுறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸும் உன்னை பற்றி நல்ல விதமாக எழுதியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. ஹீரோயின் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னோட டீன்ட்டையும் பேசிட்டேன், நீ ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உன்னோட ட்ரீமை நீ வந்து அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினு திரும்பியும் தேங்க்யூன்னு சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோயின் எல்லாரும் எழுதுனதையும் பற்றி பார்க்கல வந்து என்னாச்சு டாக்டர், குயினை காணோம், குயின் ஒன்றுமே எழுதலையே அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் குயின் வந்து பெரிய லீவில் போயிருக்காங்க, ரொம்ப வருஷம் உழைச்சதுனால அவங்களுக்கு லீவ் தேவைப்பட்டிருக்கு, அதனால் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு ஃபோன் போட்டு நல்லா கத்துறாங்க. உனக்கு என்ன தைரியம் தான் நீ லாயர் ஆவ, நான் வந்து உன்னோட லா ஃபார்ம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நிற்கேன், உனக்காண்டி போய் உன்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இந்த சரி ஹீரோயின் ஏமான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினு கிளம்பி ஓடுறாங்க. உள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருந்தால, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தால, பிங்கின்னு நான் கூட சொல்லியிருந்தானே, அவள் வந்து இன்னும் அடங்கலை, திரும்பியும் வந்து நிறைய ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆளுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருக்கா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பாள்ல, சங்கன் அப்படின்னு சொல்லி, அவரை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அவர் ரொம்பவே சூப்பரான லாயர், அவர் இப்போ கூட சூப்பராக ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணி வின் பண்ணியிருக்காரு, அவரை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோயின்ட அம்மாவும் நான் வந்து சங்கம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சைடு தான் அந்த சங்கன் போயிட்டுருக்காரு. நான் அவரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகிறாங்க. உடனே வந்து அந்த சங்கனும் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து ஹீரோயினோட அம்மான்னு சொன்னோன்னா அப்படியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணு ஆல்ரெடி இந்த பிங்கிக்கு சங்கன் மேலே ஒரு கண்ணு பார்த்திங்களா, அந்த பொண்ணு என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வரதுக்காண்டி உள்ளே தண்ணியை கொண்டு வந்துட்டு அப்படி நிற்கி சங்கன்னு சொல்லிடுறா, நாங்கள் ரெண்டு தனியாக பேசணும், நீங்கள் வெளில போங்கன்னு சொன்னோன்னா அந்த அவளும் வெளில வந்துடுறா. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து ஹீரோயினோட ரெசிக்னேஷனோடு தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ரிசைன் பண்ணுறதுனால காம்பன்சேஷன் கூட நான் கொடுத்துட்றேன். உடனே சங்கன் கேட்காரு, ஹீரோயின் தான் இப்படி பண்ண சொன்னாலா? ஹீரோயினோட அம்மாவும் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவளால் லாயர் ஆக முடியாது. சங்கன் சொல்கிறான், நீங்கள் எதனால் இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அவள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஸ்கோர்ஸ்லாம் எடுத்தா. அவளுக்கு லாயர் ஆகணும்னு அவ்வளோ வெறி, என்னன்னாலும் சரி அவளால் லாயர் ஆக முடியாது அப்படின்ட்டு அவங்க அம்மா இருக்காங்க. நான் ஆஸ்திரேலியா போவேல தான் வந்து ஹீரோயினை மீட் பண்ணேன். அவள் வந்து சொன்னா என்னையை பார்த்துட்டு எனக்கும் லாயர் ஆகணும்னு ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் வந்து அதை சீரியஸாலாம் எடுக்கலை. ஆனால் ஹீரோயின் விடாமல் வந்து எனக்கு இமெயில் அனுப்பிட்டே இருந்தா, ஒவ்வொரு கேஸை பற்றி எனக்கு ரிவ்யூலாம் கொடுப்பா. அவள் வந்து லாவை மேஜராக எடுக்காட்டினாலும் சரி, அதுக்காண்டி அவள் ரொம்பவே முயற்சி பண்ணா. அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி 10,000 ஆர்டிகல்ஸ்லையும் வந்து படித்தா. இது படிக்க அவளுக்கு 2 வருஷம் எடுத்துச்சு. இந்த 10,000 ஆர்டிகல்ஸை படிக்கிறதுக்காண்டி அவள் வந்து தூங்குறதெல்லாம் கொஞ்சம் டைம் தான். வீக்கெண்டில் அவள் போகவே மாட்டாள். ஃபுல் டைம் இதுக்காண்டியே வந்து ஸ்பெண்ட் பண்ணி படித்தா. ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணா. அப்போ தான் எனக்கு அவளோட லாயர் கனவை பற்றி ரொம்பவே அவள் வந்து மெனக்கிடுறான்னு தெரிஞ்சிச்சு. ஹீரோயினோட அம்மாவும் ஆமாம் எனக்கு தெரியும், அவள் ரொம்பவே வந்து நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவா, ஆனாலும் அவளால் லாயர் ஆக முடியாது, ஏன்னா அவளுக்கு அதை பற்றின ஆழமான இது தெரியாது. இந்த சைடு கதவுக்கு பின்னாடி 3 பேரும் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து உள்ளே போய் சங்கனை பார்த்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து, ஏம்மா நீங்கள் வந்து எனக்கு பேட் இம்ப்ரெஷனை கொடுக்க, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி இழுக்காங்க. உடனே அவங்க அம்மா, நீ இழுக்காத, எனக்கு நடக்க தெரியும் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ வந்து மிஸ்டர் சங்கன் வெளில போவேல அந்த பிங்கி பொண்ணு சங்கன் சங்கன் அப்படின்ட்டு போகுது. உடனே அவன் கண்டுக்கிறான் போயிடுறான். ஹீரோயின் அவன் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோன்னே அவங்க அம்மா, பார் என் கையெல்லாம் சவந்துட்டு என்னையே இவ்வளோ ஹார்டாக ட்ரீட் பண்ணுற நீ. ஹீரோயினு, சாரிம்மா நீ ஏமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ உங்கள் அப்பா மாரி ஆயிடக்கூடாதுன்ட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏம்மா அப்பா லீகல் லாயர், நான் வந்து எக்கனாமிக் லாயர், நாங்கள் 2 டிஃப்ரென்ஸ் பற்றியா அப்படின்ட்டு. நான் நீ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சேன், சரின்னு சொல்லி விட்டுட்டு போகலான்னு நினச்சேன், நீ என்னடானா லாயராலாம் இருக்க, நான்லாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்ப்பா. ஏம்மா உனக்கு லாயர் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எனக்கு லாயர் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு லாயர் தான் கனவே, நீங்கள் வந்து உங்களோட ஆசைகளை ஏன் மேலே திணிக்காதீங்க, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே தான் எப்போதும் நினைக்கிங்கன்னு சொன்னோன்னா, என்னது என்னை பற்றி நான் எப்போதும் நினைக்கணா, நான் என்ன செல்ஃபிஷ்ன்னு நீ நினைக்கியா? ஹீரோயின் சாரிம்மா அப்படின்னு சொல்லி பின்னாடி வராங்க. நீ என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. டாக்ஸி ஏறி கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது சங்கன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி காரில் கூப்பிட்றாரு. ஹீரோயின் சொல்கிறா, சாரி சங்கன், எங்கள் அம்மா வந்து இரிட்டேட் பண்ணிட்டாங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்க. சங்கன் சொல்கிறான், உங்கள் அம்மாவை சமாதானப்படுறது தான் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சவனை தான் சொல்லலான் இருந்தேன், அதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு, இது உன்னோடைய விருப்பம், உன்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் உனக்கு தேவை தான், நீ உங்கள் அம்மா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசு, அப்போ தான் உன்னோட லாயருக்குள்ள ட்ரீம்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் சங்கன்னு சொல்கிறான், நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னையே இங்கே விட்டு போக விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் கண்டிப்பாக தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு சங்கன் போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்றான். ஹீரோயின்ட்டு இது யார் அப்படின்னு சொல்லி சங்கனை பார்த்து கேட்கான். ஹீரோயின் சொல்கிறாங்க, இது என்னோடய பாஸ். உடனே சங்கன்ட்ட ஹீரோவை பார்த்து, இவன் வந்து என்னோடய கொலீக் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோ கேட்க, எதனால் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின், இது ரொம்ப பெரிய ஸ்டோரி, சரி எங்கள் அம்மா உனக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா.
ஹீரோ இல்லையே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோன்னா எங்கள் அம்மா வந்து என்னோடய லா ஃபார்முக்கு போய் இந்த மாதிரி ரிசைன் லெட்டர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு கவலைப்படாத அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி மிஸ்டர் சங்கன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னோடனே எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு வந்து அவர் டீச்சர் மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால தான் எனக்கு கிடச்சிச்சு ஜாபே. ஹீரோ பரவாயில்ல உனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் டைமையும் செல்லையும் மாற்றி அவங்க அம்மாக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. ஹீரோயின் சொல்கிறா இவ்வளோ நேரம் ஆயின்னு எங்கள் அம்மா வரலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எங்கே போயிருக்காங்கன்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லி கவலையாக சொல்கிறா. நான் போய் உங்கள் அம்மாவை தேடிட்டு வரேன்ட்டு ஹீரோ கிளம்புறான். நானும் வரேன்னு சொன்னேன். இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, அப்போ நீ அவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப போகும்போது ஜெனி தான் மெசேஜ் அனுப்புகிறான் உங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு அப்போ தான் சந்தோஷமே வருது. இந்த சைட் ஜெனி ரெஸ்டாரண்ட்டில் அம்மா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜெனி அனுப்புகிறத பார்த்து நான் இங்கே இருக்கேன்னு அவள்கிட்ட சொல்லாதன்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைலாம் எங்களோட அறிவுரையெல்லாம் கேட்காம நீங்களே நடக்கீங்க. சரி பரவாயில்ல, நீ பற்றியா என்ன அழகா ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி பிஸியாக இருக்க பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டை கொடுத்து நீயும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனி சொல்கிறா நானும் எங்கள் அம்மா பேச்சை கேட்டிருந்தாலும் நான் வீட்டில் தான் இருந்திருக்கணும். நான் வந்து என்னோடய ட்ரீம்காண்டி தான் இங்கே வந்து செய்கிறேன். கஷ்டப்பட்டு படித்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து போய் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரீம்ஸ்னால் நல்லா கண்டிப்பாக நிறைய சேலரி வரும் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆண்டி ஆமான்னு சொல்லிடுச்சு. இல்லை நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஆண்டி, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செய்கிறதுனால பேரண்ட்ஸோட லவ்வெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஹீரோயினோட அம்மாவும் சரி நீ எப்படியும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஆண்டி, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்திருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஆண்டி ஜெனியை திட்டுறாங்க. சொல்லி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆண்டிகிட்ட பேசுகிறா. ஆண்டி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நீ தனியாக தான் வந்தியா? உடனே ஆமாம், ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்லும் விதமாக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா. சமைச்சிட்டா இருக்கா. அவள்கிட்ட சொல்லி எனக்கு சாதாரண டிஷ்லாம் பிடிக்காது, ஒரு டிஷ் பேர் சொல்லி எனக்கு அந்த டிஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறா அவங்களுக்கு இந்த டிஷ் தான் பிடிக்குன்னா கண்டிப்பாக அதை தான் சமைப்பா அப்படின்னோடனே என்னது அவள் இந்த டிஷ்லாம் சமைப்பாளா, நான் போய் அவளை பார்க்கணுமே, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே இங்கே ஜெனியும் ஹீரோயினுக்கு அந்த டிஷ் பேரை வந்து அனுப்பி விட்டுறா. காரில் போகும்போது ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க அவளுக்கு பதிலாக நீ வந்து என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி கூட்டு போறியா? ஹீரோ சொல்கிறான் நீங்கள் எதனால வந்து ஹீரோயினை லாயர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க? ஹீரோயினோட அப்பாவும் வந்து லாயர் தான். அவர் இறந்தப்போ நாங்கள் வந்து ஒத்தையில் தான் நின்னோம், எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அவர் நீதிக்காண்டி தான் இறந்தார். அவர் ஃபேமிலியை பார்க்கறதுக்கு பதிலாக நீதியை தேடி ஓடிட்டார். நான் அவரை ரொம்பவே வந்து விரும்பினேன், ஆனால் வந்து அவர் நீதியை தான் விரும்பிட்டார். அவரோட அந்த லாயர் தொழிலால் தான் அவருக்கு வந்து லாஸ்ட்டில் இந்த நிலமை வந்துட்டு. அதனால தான் எனக்கு அந்த ஹீரோயினும் லாயர் ஆகக்கூடாதுன்னு தோணுது. அவள் அப்பா மாதிரி இவளையும் நான் வந்து பறி கொடுக்க விரும்பலை. இதை கேட்ட ஹீரோவும் அவள் லாயராக தான் ஆவன்னு சொல்கிறான். அதில் நம்மளால் தலையிட முடியாது. நான் வந்து அவளை கஷ்டத்தில் விடாமல் எப்போனாலுமே நான் பார்த்துக்கிடுவேன். இது நான் வந்து உங்களுக்கு பண்ணுற ப்ராமிஸாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. ஹீரோயின் வந்து என்ன செஞ்சாலுமே அவள் முழு மனசோடு தான் செய்வா. அவள் ரொம்பவே டெடிக்கேட்டடாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டர் லின் கேஸை பற்றி சொல்கிறான். அவளோட லாயருக்குள்ள டியூட்டியை ரொம்பவே விரும்பி செய்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினோட அம்மாவும் அவள் அப்பாவும் அப்படி தான் செஞ்சார். 2 பேருக்கும் ஒரே கேரக்டர் தான் போல். அதனால தான் நான் அவளை லாயர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவள் வந்து லாயராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவளோட பாதை எப்போதுமே அவள் அப்பா பாதை மாதிரி தான் இருக்கும். நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மட்டும்தான் பண்ண முடியும். அவளுக்கு எப்போல்லாம் நான் தேவைப்படுறேனோ அப்போல்லாம் நான் அவள் கூடயே இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயோட அம்மாவுக்கும் ஒரு திருப்தி வந்துடுது. இந்த சைடு வந்து ஹீரோயின் அவங்க அம்மாக்காண்டி அந்த ஸ்டூ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான் உங்களுக்காண்டி தான் அவன் சமைச்சிட்ருக்கான்னொன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் எதையத்துக்கு உள்ளே போடும்போது இதை ஃபஸ்ட்டு உள்ளே போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் கலந்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்து உப்பு தூக்கி போடுறாங்க. இவ்வளோலாம் போடக்கூடாது அப்படின்னாங்க. ஏம்மா அப்போ நீயே செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க.
ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டே சொல்லும்போது ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, நான் லாயர்ஸ்க்கெலாம் அகெயின்ஸ்ட்லாம் கிடையாதுமா, ஆனால் உங்கள் அப்பா மாரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் அப்பாவும் நீதி கிடைக்கிறதுக்காண்டி என்னன்னாலும் செய்வார், அதே மாதிரி தான் நீயும் இருக்கேன்னொன்னு. ஆமாம்மா, அப்பாவே மாதிரி தான் நானும் இருக்கேன். உன்னோட தைரியமான இந்த செயல்னால தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.